ரொம்ப சீரியஸ் உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அது நிறைய சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டென்ஷன். என்னன்னா ஒண்ணு குழந்தையா இல்ல அம்மாவா அப்படின்னு கேட்டாங்க. அது இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே சாஸ்டாக விழுந்து அழுகுறேன். அவளுக்கு அந்த கர்ப்பப்பையில நீர் கம்மியாயிடுச்சு, குழந்தைனால ரொட்டேட் பண்ண முடியலன்ட்டாங்க. எழுதி கொடுத்துட்டு போ. அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷனல். ஏன்னா வந்து ஒரு ஆம்பளை அடிக்குமா அழ மாட்டாங்க. இவர் நான் மோஸ்ட்லி பெருசா அழுது பார்த்தது இல்ல. சரி கை பிடிச்சிட்டாரா, இங்க இருந்து உருண்டு வந்து அவனே கை பிடிச்சி படுத்துறான். அப்படியே சாஞ்சி தூங்குறான். எனக்கு எங்க அப்பாட்ட நிறைய விஷயம் மிஸ் பண்ணேன். அதுல இவன் ஒரு விஷயத்தை எனக்கு காட்டும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. Mritu towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Mettupalayam, Tamil Nadu. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட காட்டியிருப்பாங்க. இப்போ அம்மாக்கு பார்த்த டெலிவரி டாக்டர் தான் எனக்கு பார்த்தாங்க. அண்ட் அதே பீடியாட்ரிஷியன் தான் எனக்கும் என்னோட பையன் டெலிவரி. ஹீரோ நினைச்சு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே டீம் வராங்க. கரெக்டா 25th மினிட்ல இவனை வெளியில எடுத்தாங்க. டைம் 5:24. அவங்க கேட்கறாங்க, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? மேம் எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே, ஆனா வந்து வீட்டுல எல்லாமே ரொம்ப பையன் எதிர்பார்க்கறாங்க. ஸோ பாயா இருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல அவனை வெளில எடுத்த உடனே ஹீரோ இஸ் பார்ன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அப்படி சொன்ன உடனே பயப்படாது அப்படின்னு அந்த வார்த்தை இன்னும் என் காதுல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் தான் சொன்னா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்னும் ஹிட் ஆகிட்டே இருக்கு. மேபி செகண்ட் பிரெக்னன்சில அது வருமானு தெரியாது, பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. சூப்பரா சொன்னார். நட்சத்திர குடும்பத்தில் ஒரு நட்சத்திரம்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா கொஞ்சம் இன்னும் மறக்கவே முடியாது. ஆனா விஜய் சார் அட்லீஸ்ட் ஏதாவது விஷ் பண்ணாங்களா? விஜய் சார் கிட்ட இருந்து வந்துச்சு. அட்லீஸ்ட் சார் டைம் 2 பேருமே விஷ் பண்ணாங்க. அதாவது 2 பேருமே சொன்னாங்க அதுக்குள்ள குட்டி பிறந்துச்சா, ஓ அவ்வளவு வளர்ந்துட்டாளா அப்படின்னா எல்லாருமே என்ன வந்து ரொம்ப ஜாலியா சின்ன பொண்ணா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு பாண்டி பாண்டியன் தான் கூப்பிடுவாங்க. அதனால பாண்டிக்கு ஒரு குட்டி. லவ் யூ so much. லவ் யூ டூ. தேங்க் யூ. லவ் யூ மை மண்டாடி. காதலே காதலே February 14க்காக வந்து நம்ம ஆரம்பிச்ச அந்த பயணம் 2 மாசம் கழிச்சு இப்போ தான் இன்டர்வியூ ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் வந்து நாங்கள் பார்த்ததுலேயே வந்து சிறந்த ஜோடி நீங்கள் தான். ஏன்னா பர்சனலாக பார்க்கும்போது கூட 2 பேரும் வந்து அவ்வளோ கனெக்ட் ரொம்ப லவ்வாக இருப்பீங்க. அதுக்காக இந்த அவார்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே, இப்போ லவ் பண்ணதுலேருந்து இப்போ மேரேஜ் முடிச்சிட்டிங்கல்ல, இந்த அளவுக்கு எனக்கு காதல் தந்திருக்காரு அப்படின்னா அது எப்போ சொல்லுங்க? இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலில் ஒரு காதல் செலுத்திருப்பார்ல, அது எந்த மொமெண்ட்? என்னோட டெலிவரி டைம் தான் நான் சொல்லுவேன். மற்ற டைம் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. லைக் வந்து என்னோட ஷூட் டைமாக இருக்கட்டும், இல்லை நான் வந்து என்னோட கஷ்ட டைம்ல எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக. பட் ஆனால் டெலிவரி டைம்ல நான் நினைச்சு பார்க்கறத ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா என்னோட சைட்ல தான். ஏன்னா நானே நிறைய இடத்துல வந்து டவுன் ஆகும்போது இல்லை உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ரெக்கவரி பீரியட் வந்து இவ்வளோ ஈஸியா இருந்திருக்கு அப்படின்னா அது வந்து இவரோட சப்போர்ட்டு, இவருடைய அன்பு அரவணைப்புனால மட்டும்தான். ஏன்னா எந்த இடத்துல வந்து ஃபேமிலி சப்போர்ட் என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் சைட்ல இருந்து ஒரு மென்டல் அண்ட் வந்து ஒரு பிசிக்கல் சப்போர்ட் இருக்கும்ல, அது வந்து ஒரு ஒய்ஃப்க்கு வந்து எப்பவுமே போஸ்ட் டெலிவரி தேவை. அண்ட் வந்து அதுவும் சிசேரியன், சி செக்ஷன், நார்மல் டெலிவரி பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 தேவை. ஸோ அப்போதான் வந்து இவரோட லவ் எனக்கு வந்து இன்னும் புரிய ஆரம்பிச்சு. நான் வந்து டெலிவரிக்கு போகும்போதும் சரி, டெலிவரி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அண்ட் அந்த ஒரு 2 மந்த்ஸ் வந்து ரொம்ப எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப பாக்கியசாலி, இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சது அப்படின்றது. ஏன்னா அப்போ நான் அம்மா அப்பா டெலிவரி பண்ணும்போது நான் பார்த்ததில்லை. மற்ற டெலிவரிஸ் எல்லாருமே நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் என்னோட டெலிவரி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் மெமரபிள். இன்ன வரைக்கும் ஐ மிஸ் மை டெலிவரி. என்னோட பிரெக்னன்சி பீரியடா இருக்கட்டும், என்னோட டெலிவரியை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஓகே, பட் இவங்க டெலிவரி ரூம்ல இருக்காங்க, ரொம்ப சின்ன வயசு வேற. உங்களுக்கு எவ்வளவு பரவலப்பு இருந்துச்சு நேரம்? அந்த டே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்ல மறக்க முடியாத ஒரு தருணம். அது என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் அதுக்கு ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணியிருந்தோம். ஸோ ரொம்ப சீரியஸ், உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணோம் அது நிறையா சொல்லியிருந்தாங்க. இல்லை நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்துச்சு. பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு தெரிஞ்சுக்கோங்க. நைட் ஒரு 1:30 மணி இருக்கும் பஞ்சாயத்து. பயங்கர டென்ஷன், ரொம்ப டென்ஷன். என்னன்னா ஒன்று குழந்தையா இல்லை அம்மாவா அப்படின்னு கேட்டாங்க. அது இன்ன வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நான் என் பொண்ணு எனக்கு பார்த்துக்க தெரியும்ட்டு எல்லார்ட்டையும் சண்டை போட்டு நைட்டு 1:30 தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் அட்மிட் பண்ணேன். அட்மிட் பண்ணால் டாக்டர் செக் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணிக்க டாக்டர் வரணும். நைட் 1:30 மணினாலும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க வரணும்.
நான் பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில் போய் அப்படியே சாஷ்டாங்க விழுந்து அழுகிறேன். எனக்கு இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னும் போது அவளுக்கு அந்த கர்ப்பப்பையில் நீர் கம்மியானனால குழந்தைனால ரொட்டேட் பண்ண முடியலன்ட்டாங்க. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனை விடிய அழுதுட்டு இருக்கோம். பார்த்தா டாக்டர் வந்தாங்க, வந்து செக் பண்ணிட்டு யார் சொன்னா சீரியஸ்னு, சூப்பராக போய் பெட்டில் போய் தூங்கு நீ போ அப்படின்ட்டாங்க. அப்புறம் எனக்கு உயிரே வந்துச்சு. அதுக்கப்புறம் 3 நாளாக கண்டினியூஸாக அவளை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. தம்பிக்கும் இசிஜி இருப்பாங்க, இவளுக்கும் இசிஜி இருப்பாங்க, ஹார்ட் பீட் எந்த லெவலில் இருக்குது என்ன செக் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இப்போ டெலிவரி இப்போ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 3 நாளாகவே எங்களுக்கு தூக்கம் இல்லை. 3 நாளாகவே எங்களுக்கு அந்த ஒரு விஷயம், குழந்தை எப்படி வரப்போகுது, எப்படி ஏன்னா பையனா பொண்ணான்னு தெரியல. எதாக இருந்தாலும் நாங்கள் வந்து எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த ரீதியில் இதே மாதிரி தான் கொண்டாடி இருப்போம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு உள்ள டெலிவரி கூப்பிட்டு போகும்போது எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு இப்போ சொன்னேன்ல எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டுன்னு, எனக்கு அந்த மொமெண்ட்டில் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போது எனக்கு 2 பேருமே நல்லா இருக்கணும், 2 பேரும் சூப்பராக வரணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். அந்த எமோஷனலில் தான் அன்றைக்கி வந்து ரொம்ப உடஞ்சி அழுது இதானது. அதே மாதிரி கடவுள் புண்ணியத்தில் 2 சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஒரு ஹஸ்பண்ட் வந்து கேட்கக்கூடாத வார்த்தை குழந்தையா அம்மாவா அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டு உங்களுக்கு என்னெல்லாம் ஓடிச்ச நேரம் அந்த சமயம்? அதே சொல்ல போனால் அவ்வளோ கிரிட்டிக்கல் கிடையாது. அது வந்து ஒரு பியர் ப்ரெஷர் கிரியேட் பண்ணாங்க. அதாவது இவ்வளோ டெலிவரி அங்கேருந்து வெளியே கூட்டு வந்ததுனால எழுதி கொடுத்துட்டு போ, இந்த மாதிரி என் குழந்தைக்கு என்னன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போன்ட்டாங்க. ஸோ அது எழுதும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீல் ஆகிட்டேன், அவ்வளோ மனசு உடஞ்சிட்டேன். ஏன்னா குழந்தை ரொம்ப கொண்டாட்டமாக வேற நம்ம வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த குழந்தைக்காக. அப்படி இருக்கும்போது ரொம்ப அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆனோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கூட காட்டியிருப்பாங்க, இப்போ நீ மைக் நிலையில இருந்தீங்களா? இல்லை, என்ன அம்மாவுக்கு பார்த்த டெலிவரி டாக்டர் தான் எனக்கு பார்த்தாங்க. அண்ட் அதே பீடியாட்ரிஷியன் தான் எனக்கும் என்னோட பையன் டெலிவரி. அண்ட் அதே அனஸ்தீஷியா மைத்திலி மேம் தான் என்னோட பையனுக்கும் அனஸ்தீஷியா. 20 வருஷம் கழிச்சு 25 இயர்ஸ் இயல்பா இருந்துச்சு. 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே டீம் வராங்க. அப்போ வந்து ஜூனியரா இருந்த தியேட்டர் ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வந்து ஹெட் ஆஃப் தியேட்டர் ஆர்டிஸ்ட் என் பக்கத்துல நிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, உங்க அம்மா வந்து நார்மல் டெலிவரி பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஆனா பண்ணதான் நார்மல் டெலிவரி அப்படின்னாங்க. ஸோ உங்க அம்மாக்கு டெலிவரி நாங்க தான் பண்ணோம், நாங்க அப்ப ஜூனியர், இப்போ உனக்கு நாங்க வந்து டெலிவரி பார்க்குறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன்னா அந்த அட்மிட் பண்ண 3 நாள் வந்து என்ன ஒரு மாதிரி ஹாப்பி மூடு ப்ரெஷர் ஆக்காம அப்படி வச்சுட்டே இருந்தாங்க. ஆப்ரேஷன் இருக்கிற 40 மினிட்ஸ் வந்து நான் வந்து பேசிக்கிட்டே இருந்தேன். டாக்டரே சொன்னாங்க, என்னோட லைஃப்ல இப்படிப்பட்ட ஒரு சிசேரியன் நான் பண்ணதே கிடையாது. ஏன்னா மற்ற பேஷண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க, எனக்கு இரிட்டேட் ஆகும், நீ பேசுறது மட்டும் எனக்கு கியூட்டா இருக்கு, ரொம்ப சிரிக்க வச்சுட்டே இருக்கேன், எங்களை ஆப்ரேஷன் பண்ணதே தெரியல, இதான் நான் ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு வந்து இது பேக்ல இன்ஜெக்ஷன் போட்டாங்க, கீழே ஃபுல்லா மறுத்துருச்சு. அண்ட் வந்து திருப்பியும் ஸ்டிச் போறதுக்கு ஸ்டெடேஷன் கொடுக்குறாங்க. நான் மயங்கல, நான் பாட்டு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு நான் சொல்றேன் டாக்டர் கிட்ட, நல்லா ஞாபகம் இருக்கு மேம், இனிமே அடுத்த ஆப்ரேஷன் உங்களுக்கு டென்ஷன் அதெல்லாம் சொல்லுங்க மேம், நான் வந்து தியேட்டர்ல இருக்கேன், உங்களை வந்து பேசி சிரிக்க வைக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, ஓ நீ அவ்வளவு பெரிய பொண்ணா, சரி சரி நான் சொல்றேன். அந்த ஒரு 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா தான் போச்சு. அண்ட் வந்து கரெக்டா 25th மினிட்ல இவனை வெளியில எடுத்தாங்க. டைம் 5:24. அவங்க கேட்கறாங்க, உனக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? மேம் எனக்கு யாரா இருந்தாலும் ஓகே, ஆனா வந்து வீட்டுல எல்லாமே ரொம்ப பையன் எதிர்பார்க்கறாங்க, ஸோ பாயா இருந்தா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் 2 மினிட்ஸ்ல அவனை வெளில எடுத்த உடனே ஹீரோ இஸ் பார்ன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அப்படி சொன்ன உடனே எனக்கு அவங்க யூ காட் அ பாய், யூ காட் அ சன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் பேசினதுன்னு நான் இருந்துகிட்ட விதத்தை வச்சு அவங்க வந்து ஹீரோ இஸ் பார்ன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்படியே கண்ணை தண்ணி இருந்துருச்சு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காமிக்குவான், இல்லை ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேமிலிகிட்ட காமிங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட காமிங்கன்னு சொல்லிட்டு அவனை லைட்டாக ஃபேஸ் காமிச்சாங்க. பார்த்துட்டு வெளியில் ஒரு கும்பலே அவனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு போய் ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட காமிங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த மொமெண்ட் வந்து எனக்கு இன்னும் மறக்கவே முடியல. அவங்க சொன்ன வார்த்தை ஹீரோ இஸ் பார்ன், நான் அந்த வேர்டை வந்து கேட்கும்போது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு அழகான ஜேர்னி. அப்புறம் வெளில கொண்டு போய் இவங்க கிட்ட காமிச்சாங்க குட்டியை. அண்ட் நான் வீடியோஸ்ல பார்க்கும்போது எனக்கு இவங்க ரியாக்ஷன்லாம் தெரிஞ்சு, ஏன்னா வெளில என்ன நடந்துச்சுன்னு தெரியல, உலகம் ஃபுல்லாக வைரல் ஆச்சு, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆச்சுல அது. ஆனால் இது இப்போ நான் கேட்குற சினிமாட்டிக்காக இருந்தால் கூட இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இது நடந்திருக்கும். அதாவது டெலிவரி டைமில் அவங்க கையை பிடிச்சி அதை பேசுனீங்களா? கண்டிப்பா நடந்தது. என்ன பேசுனீங்க? நிறைய பேசினேன், வாக்கிங் போகும்போது வரும்போது நிறைய பேசினேன். எனக்கு ஹிட்டான பெரிய விஷயம் என்னன்னா 1:30க்கு எடுத்துட்டு வந்து என்ன அட்மிட் பண்ணிட்டாங்க செகண்ட் ஹாஸ்பிட்டல்ல. என்னை வந்து ட்ரிப்ஸ் போயிட்டு இருக்கு, தம்பியை வந்து ஹார்ட் பீட் மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் கோயிலுக்கு போயிருக்காரு போல, எனக்கு தெரியாது. என்னை வந்து பார்க்க வந்தாங்க. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே நான் சாப்பிட்டேன், ஏன்னா யாருமே சாப்பிடல, நாங்கள் வந்து ஃபுட்டு வாங்கி வச்சு யாருமே சாப்பிடல, நான் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன், வீட்டில் யாருமே சாப்பிடல. சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன், சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அவருக்கு வார்த்தை வரல, அழுக ஆரம்பிச்சிட்டாரு. தேம்பி எதுக்கு அம்மா அழுகிறீங்க? இல்லை பயப்படாத, உன்னை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், பயப்படாத அப்படின்னு. அந்த வார்த்தை இன்னும் என் காதில் ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப எமோஷனல். ஏன்னா வந்து ஒரு ஆம்பளை இன்னைக்குமே அழ மாட்டாங்க, இவர் நான் மோஸ்ட்லி பெருசாக அழுது பார்த்ததில்லை.
ப்ரெக்னென்சி கிட்டு. அதுக்கப்புறம் இங்கே பார்த்துட்டு என்ன சொன்னார், பயப்படாத, அவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், தம்பி சூப்பராக, தம்பியோ பாப்பாவோ யாராக இருந்தாலும் சூப்பராக வந்துடுவாங்க, 2 பேரும் எனக்கு முக்கியம், பயப்படான்னு சொல்லிட்டு இவர் அழக ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் தான் சொன்னால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த வார்த்தை வந்து எனக்கு இன்னும் ஹிட் ஆகிட்டே இருக்கு. மேபி செகண்ட் ப்ரெக்னென்சியில் அது வருமானு தெரியாது, பட் ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியில் அந்த மொமெண்ட் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. டெலிவரி டைம்லாம் அழுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாகவே அழுதுகிட்டே இருந்திருக்கீங்களா நீங்கள்? ஆமாம், அந்த ஒரு 3 நாள் எனக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களா என்கிட்ட அவ்வளோவா நெருங்கி இருந்தது கிடையாது. அதனாலே ரொம்ப ரிசர்வ் டைப்பாக இருப்பேன். யாராக இருந்தாலும் ஹாய் பாய் ஹலோ நல்லா அன்யூன்யமாக பழகுவேன். அன்றைக்கி நாளோட விட்டுருவேன். அடுத்த நாள்லேருந்து அதை கண்டினியூ பண்ணுறதோ, என் ஃபோன்லேருந்து என்றைக்குமே வந்ததுன்னா யாருக்கு நான் கால் பண்ணதாக இருக்காது, வர காலில் பேசுகிற ஆள் தான் நான் அந்த மாதிரி ஒரு டைப்பு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உலகமே எங்கள் அம்மா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், அந்த ரொம்ப குறுகிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவ்வளோதான் இருப்பேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் மறக்கடிச்ச ஒரு உறவு யாருன்னா எந்திரஜா தான். ஸோ பாப்பான்னு இருக்கும்போது அவளுக்கு ஏதோ ஒன்று ஆயிருமோ, அவள் என்னை விட்டு போயிடுவாளோ என்னமோ ஏதோன்ட்டு அந்த பயம் ரொம்ப அதிகமாகிடுச்சு எனக்கு. அதனால தான் சொன்னேன், எப்படியா இருந்தாலும் எமன்ட்டே சண்டை போட்டாலும் உன்னை கூப்பிட்டு வந்துடும், நீ கவலைப்படாத, மாமா இருக்கேன், இதெல்லாம் சரியாயிரும்னு சொல்லி அந்த ஒரு விஷயங்கள் தான். அதாவது அவராட ஆரம்பிச்சேன், நானும் ஆரம்பிச்சேன். சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இப்போலாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட அப்புறம் ஆரம்பிச்சு வச்சேன். ஸோ அந்த வேர்ட் வந்து சில வேர்ட் மட்டும் என்னோட ப்ரெக்னென்சியில் எனக்கு காதில் இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி நான் 40 குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்தவங்க, இருந்தாலும் உங்கள் குழந்தைய வந்து அது கையில் வாங்கி இதை வளர்க்குறதுங்கிறது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அண்ட் எவ்வளோ பொறுப்பாகவும் இருக்குது? இல்லை, ரொம்ப பயம் இருக்குது. என்னன்னா 4 நாள் பயந்துகிட்டே இருக்கேன். முதல்ல எவ்வளோ ஃப்ரீயாக கேஷுவலாக சுற்றி தெரிஞ்சோமோ, அசால்ட்டாக எதையும் பார்த்துக்கலான் இருந்தோமோ, இப்போ வந்து ரொம்ப பொறுப்பாகுது. வண்டி அதிகமாக ஓட்டினா அவன் ஞாபகம் தான் வருது. வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்கன்னா வா மச்சான் சாட்டர்டே சண்டே வெளியே போகலாமா அப்படின்னாங்கன்னா யோசிக்கிறது, அதே தம்பி இருக்கான் வேணாம் முடியாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் செலவு பண்ணும்போது முதற்கொண்டு எல்லாத்துலேயும் அந்த பொறுப்பு வந்து நமக்கே தெரியுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள். ஆனால் என்னென்னா இப்போ அந்த குட்டியாக இருந்து வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம், நம்மளை எப்படி வளர்த்துருப்பாங்க என்னன்றது. இப்போ சொன்ன மாதிரி தான் அந்த அம்மான்னு சொல்கிறது, எப்போ பேசுவான் எப்படா பேசுவோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் யார் என்ன இருந்தாலும் என்னைய பார்த்துமே ஒரு சிரிப்பான், என்னையவே பார்த்துட்டே இருப்பான். எனக்கு அது ரொம்ப அப்படியே ஹாப்பியாக இருக்கும். ரீசெண்டாக நைட்டு தூங்கிட்டு இருக்கோம், அங்கிட்ட படுத்துருந்தா நடுவில் தம்பி வந்து ஒரு பெட்டு மாதிரி போட்டு அதெல்லாம் படுத்திருப்பான். பார்த்தா காலையில் ஒரு 4 மணி இருக்கும், யாரும் என் கையை கட்டி பிடிச்சி படுத்திருக்க மாதிரி இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. நான் நினச்சி இவ தான் தம்பி அங்கிட்டு போட்டுட்டு இவங்கிட்ட வந்து படுத்திருக்கா போல நினச்சிட்டு தச்சோட திரும்பி பார்க்குறேன். பார்த்தா இவன் அந்த பெட்லேருந்து உருண்டு வந்து கையை இப்படி ஹோல்ட் பண்ணி இப்படி படுத்திருக்கான். எனக்கு அந்த 3 மணிலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை. இவ்வளோ எந்திரிக்கல. 3 மணிலேருந்து அவனை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்குள்ள மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்நேரம் லைட்டும் போடாமல் ஃபோனில் இது இன்னொரு ஃபோனில் டார்ச் அடிச்சு இதில் உட்காந்து ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல நிறைய ஃபோட்டோ இருக்கா? இருக்கு அதை காட்ட முடியுமா? அப்போ கண்டிப்பாக காட்டுறேன். அடாடா, வேற கை பிடிச்சிட்டாரா? இங்கேருந்து உருண்டு வந்து அவனே கையை பிடிச்சி படுத்துருக்கான், அப்படியே சாஞ்சி தூங்குறான். எனக்கு அதுல இருந்து தூக்கம் வரல. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? அது எப்படி இருந்துச்சு? உலகத்தை எட்டிக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி உண்மையா ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு வந்து எப்படின்னே தெரியல. எனக்கு வந்து எங்க அப்பாட்ட நிறைய விஷயம் இந்த மாதிரி மிஸ் பண்ணேன். எனக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி ஆசைலாம் இருந்திருக்கு. கட்டிப்பிடிச்சு படுக்கணும், பைக்ல போகணும், 2 பேரும் ஒன்னா சுத்தணும், இந்த மாதிரி நிறைய ஆசை இருக்கு. அதுல இவன் ஒரு விஷயத்த எனக்கு காட்டும் போது எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். கமல் சார் தான் பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணீங்க. அவர் எப்படி அந்த குழந்தைய பார்த்தா என்ன சொன்னாரு? டக்குன்னு அவருக்கு எப்படி நட்சத்திரம்னு பேர் வந்துச்சு அவருக்கு? இல்ல, அதாவது சார் தான் பேர் வைக்கணும் முடிவு பண்ணியாச்சு. ஓகே. அப்போ அவர் வந்து அமெரிக்கால இருந்து அப்பதான் வந்திருந்தோமே அப்பாயின்மெண்ட் கொடுத்து போயிருந்தோம். போனோமே அவர் முதல்ல என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து 30 வருஷமா நான் பேர் வைக்கிறதே விட்டுட்டேன், நம்ம ஒரு பேர் வச்சிரும், அது பெற்றோர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அப்புறம் வளர்ந்து வந்த பிறகு அவங்களே கேள்வி கேட்குறாங்க அப்படின்றனால நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் யோசிச்சுட்டு வாங்க, அதில் எது பெஸ்ட்டுன்னு நான் பார்த்துட்டு ஒரு சவுண்டாக ஒரு ஃப்ரீக்வன்சியாக பேசும்போது எது நல்லா இருக்கும்னு பார்த்துட்டு நான் ஒன்று சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அப்படி கொண்டு போகும்போது நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஐடியாவில் வச்சிருந்ததே ஒரே ஒரு பேர் தான், அது நட்சத்திரன் சொன்னோம். நட்சத்திரன்னு வைக்கலாம். எதுக்காக நட்சத்திரம்? இந்த ஸ்டார் வாஸ் பார்ன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல, அது வந்து சொன்னான் டாக்டர் இந்த மாதிரி சொன்னாங்கண்டா, அன்னைக்கு பிறந்த அன்னைக்கு அப்படியே வெளியே வந்தமே இப்போ எல்லாம் சொன்னாங்க இந்த கன்னிராசி அஸ்த நட்சத்திரம்ப்பா அப்படின்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு இந்த நாட்டா பூஷா இந்த மாதிரி பேர் வைக்கிறாங்க. டாலாம் பேர் வச்சா டெண்டுல்கர் இந்த மாதிரி தான் வைக்கணும். ஐயோ என்னடா இல்ல, அதான் தமிழ் பேரே வைக்க முடியாது. அப்ப தமிழ் பேர் வேணா ஷா சொல்லியிருந்தாங்க. எடுத்து வடமொழி சொல்ல வருது, சரி என்ன பண்ணலாம், அப்போ வந்து தமிழ் பேர் தான் வைக்கணும் ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம்னா நான் போது நானா நட்சத்திரம் தான் வைக்கணும் அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அப்புறம் எல்லாருமே சொன்ன நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு நட்சத்திரன் அப்படின்போது திறன் நட்சத்திரன் அப்புறமா ஸ்டார் அப்படி இப்படின்னு எல்லாருமே சொன்னாங்களா. நான் அன்னைக்கு சும்மா விளையாட்டுக்கு சொன்னது ஓகேன்னு வச்சிட்டேன். அப்புறம் இதை கொண்டு போய் சார்ட்ட சொன்னமே சார் பார்த்தாரு,
சூப்பரான பேர், நட்சத்திர குடும்பத்தில் ஒரு நட்சத்திரன். அவர் சொன்னாரு, அவர் அது சொன்னாரு. சூப்பர் சூப்பரா அவர் சூப்பரா சொன்னார், நட்சத்திர குடும்பத்தில் ஒரு நட்சத்திரன் சொல்லிட்டு ரொம்ப நல்லா கொஞ்சினார். இன்னும் மறக்கவே முடியாது. ஆனா விஜய் சார் அட்லீஸ்ட் ஏதாவது விஷ் பண்ணாங்களா குழந்தை பிறந்ததுக்கு? யா, விஜய் சார் கிட்ட இருந்து வந்துச்சு. அட்லீஸ்ட் சார் டீம் 2 பேருமே விஷ் பண்ணாங்க. அண்ட் வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், வந்து கூடிய விரைவில் நான் அவங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு வந்து 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் காதுக்கு போயிருக்கலாம், அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரே மெசேஜ் பண்ணியிருந்தாரா? டீம் வந்து சொல்லியிருந்தாங்க, இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து வெட்டிங் டைம்லயும் வந்து அட்லீஸ்ட் சாருக்கு நான் பத்திரிக்கை வச்சேன், பட் ஆனால் வர முடியல. பட் ஆனால் அவர் விஷ் பண்ணிட்டு டீம் சைட்ல இருந்து எனக்கு வந்து அழகான கிஃப்ட் கொடுத்தாரு. அதே மாதிரி விஜய் சாரும் வந்து விஷ் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி பாப்பா தம்பி பிறந்ததுக்கு அப்புறமும் வந்து அவங்க விஷ் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மளை வந்து இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்கன்ற சந்தோஷம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நேரில் நம்ம மீட் பண்ணுவோம். ஏன்னா அட்லீஸ்ட் சார் வாஸ் இன் பாம்பே அண்ட் வந்து விஜய் சார் வந்து வாஸ் பிஸி இன் பாலிடிக்ஸ். அதனால வந்து நான் பெருசாக அவங்களை டிஸ்டர்பும் பண்ணிக்கல. சரி, நம்ம அதுக்கப்புறமா நேரில் மீட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. ஓகே, சூப்பர். ரொம்ப சந்தோஷப்பட்டாராம், 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது 2 பேருமே சொன்னாங்க, அதுக்குள்ள குட்டி பிறந்துச்சா, ஓ அவ்வளோ வளர்ந்துட்டாளா அப்படின்னா எல்லாருமே என்ன வந்து ரொம்ப ஜாலியா சின்ன பொண்ணா பாத்துக்கிட்டாங்க. அவ்வளவு பாண்டி பாண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால பாண்டிக்கு ஒரு குட்டி, அதனால அவ்வளவு வளர்ந்துட்டாளா, பெரிய பொண்ணு ஆயிட்டாளா அப்படின்னாங்க போல. ஆமா ஆமான்னு எனக்கு வந்து டீம் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாவும் இருந்துச்சு. ஓகே, ஃபைனலா அந்த கொஸ்டினோட முடிக்கிறேன். அதாவது நிறைய சினிமா ஆக்டர்ஸ் சொல்லுவாங்க, கேட்க தப்பா நினைக்கிறேன், சினிமா ஆக்டர் சொல்லுவாங்க தாய்ப்பால் வந்து கொடுக்கக்கூடாது, ஸ்கின் சுருங்கிரும், வந்து ஆக்டிவா வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்க சொல்றீங்க தாய்ப்பால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு. இது வந்து தாய்ப்பால் கொடுக்காதவங்களுக்கு ஒரு பதிலாக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா குழந்தைய வந்து அவங்க பாத்துக்க முடியல, ஐ மீன் குழந்தையோட எனி டெஃபிஷியன்சி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பா மதர் தான் ரீசனா இருப்பாங்க. ஏன்னா தாய்ப்பால்ன்றது உலகத்துல எந்த மருந்தா இருந்தாலும் அது தாய்ப்பாலுக்கு நிகரே இருக்காது. ஸோ அது நிறைய பேர் என்கிட்ட இன்சிஸ்ட் பண்ணது என்னன்னா, பையன் பிறந்துட்டான் இன்னும் ஒரு 5 மாசம் கொடு, 6 மாசம் கொடு, போதும், அதுக்கு மேல நீ கொடுக்காத, அப்புறம் வந்து அழகா நீ மெயின்டைன் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் போதும். பையன் பொண்ணா இருந்தாதான் நீ வந்து ஒரு 8 மாசம் 9 மாசம் படிக்கிற பையன் தான் 6 மாசம். நான் அவன்கிட்ட சொன்னது எல்லாமே, எனக்கு எவ்வளவு நாள் மில்க் செக்ரிக்கிட்ட ஆகுதோ நான் அது வரைக்கும் கொடுப்பேன். இல்லை அவனே எப்போ அந்த தாய்ப்பாலை மறக்கிறானோ அது வரைக்கும் நான் கொடுத்துதான் இருப்பேன்னு நான் எல்லார்ட்டையும் அப்படிதான் சொன்னேன். அண்ட் வந்து இதனால ஸ்கின் சுருங்குதா இது அப்படிலாம் இல்லையா. அப்போ இப்போ பார்க்குற ஆக்ட்ரஸ் எல்லாமே வந்து ஃபீட் தான் பண்ணிருப்பாங்க. அண்ட் இன்ன வரைக்கும் நான் என் பையனுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிலாம் எனக்கு நான் மாமா சொல்லுவார், இன்னும் நீ ரொம்ப அழகாயிட்டு தான் இருக்க, கூடுதல் நாள் வந்து உன்னோட க்ளோ அண்ட் உன்னோட பாடியில நிறைய சேஞ்சஸ் நிறைய தெரியுது, நீ இன்னும் அழகாக தான் வரேன். அது வந்து ஒரு பெரிய மித்து, அதெல்லாம் இல்லை. நான் என் பையனுக்கு சத்து கொடுக்கணும். அவன் சாலிட்ல எடுக்கிற ஃபுட்டு டைம் ஆகும், அதில் சத்து வரதுன்றது விட உலகத்திலே டாக்டர் சொன்னது, அம்மாச்சில சொன்னது, உன் தாய்ப்பாலுக்கு நிகரான மெடிசன் எதுவுமே கிடையாதுன்னு. இப்போ வரைக்கும் அவன் பிறந்த 2nd மந்த்லேருந்து நான் திருப்பியும் ஷூட்ஸ் எல்லாமே ஈவெண்ட்ஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்தேன். ஆனாலும் நான் ஈவெண்ட் போனாலும் என்னோட ஈவெண்ட் டைம் வந்து 1.5 hour தான். ஏன்னா என்னோட நான் பம்ப் பண்ணி வச்சுட்டு போகிறேன், அவன் அதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள நான் வீட்டில் இருக்கணும். ஸோ அதனால நான் ஈவெண்ட் போனாலும் நான் பம்ப் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அண்ட் நிறைய பேர் இந்த ரொட்டீனும் கேட்டிருந்தாங்க, நான் டைரக்ட் ஃபீடும் பண்ணுவேன், பம்பும் பண்ணுவேன். ஸோ இப்படி நான் வந்து அது கொடுக்காம நிப்பாட்டினீங்கன்னா குழந்தையோட டெஃபிஷியன்சி தான் ஆல்மோஸ்ட் போகணும். டாக்டர்ஸே வந்து கம்பல்சரி ஒரு 8 months to 1 year வந்து ப்ரிஸ்கிரைப்டாக நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால, ஸோ அது கொடுக்காம விடுறதுலாம் அது தப்பு, என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய தப்பு. அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க ஒப்பீனியன், அவங்க மைண்டில் என்ன வச்சுருக்காங்க. இது மென்டல் எனர்ஜி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகுன்றது எங்கே இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுலையோ இல்லை போகிற மேக்கப்லேயோ கிடையாது, நம்மளோட மனசு உள்ளத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அப்படி வச்சு அந்த அழகை நீங்கள் ரசித்து பாருங்கள், நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அழகாயிருவீங்க. ஏன்னா உங்கள் மனசே சந்தோஷமாகும், சந்தோஷமாக உங்களுக்கு அழகாயிருவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபேக்கு. அதனால் சூப்பராக சொல்கிறீங்களே, எப்படி இப்போ ப்ரோ இல்லை உண்மையாக செம்மையாக சொன்னீங்க. அது சரி, ஓகே. உங்களுக்காக வந்து அதெல்லாம் உங்கள் ராணியை அவளுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பு, அது வந்து அம்மாவானதுக்காக, ஒரு தாயானதுக்காக நீங்களே போடுங்க. Love you so much. Love you too. Thank you. ஓகேவா? ஓகே. இதை போட்டுட்டு இப்போ சொல்லுங்க, அதாவது நீங்கள் இப்போ ஒரு 3 மாதம் இருக்குல்ல, குழந்தை வந்து நான் 5 months ஆச்சு நினைக்கிறேன். 5 months. அந்த 5 monthsல அவங்க வந்து என்ன ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்கல்ல, அதை நீங்கள் இப்போ கண்ணை பார்த்து சொல்லலாம். அந்த கிரீடமே அதுக்காக தான். அதான் உண்மையாகவே ராணி தான், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ தம்பியை சூப்பராக வளர்த்துட்ருக்க, இன்னும் நல்லா பார்த்துக்க, என்னையும் சேர்த்து வளர்த்துரு. நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பான். ஏன்னா இப்போ நான் எங்கெல்லாம் டவுனாக இருக்கணும், இப்போ எனக்கு டைரக்ஷன் தான் என்னோட பேஷன். ஆனால் என்னன்னா ஒரு படமும் பண்ணியாச்சு, ரிலீஸ் பண்ண டிலே ஆகிட்டு இருக்கணும் போது, இப்போ நீங்கள் ஒரு இரவி படம் பார்க்கும்போது தெரிஞ்சு போய் எஜே சூர்யா வந்து அந்த காலகட்டத்தில் எப்படி இருப்பார், மென்டலி எப்படி எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருப்பாருன்ட்டு. ஸோ அதே மாதிரி சூழ்நிலை எனக்கு இருக்கும். அது போக இங்கே பிஸ்னஸ் வேறு, அங்கிட்டு அதாவது இங்கிட்டு பணம் சம்பாதிக்கணும், இங்கிட்டு பேஷனுக்காக ஓடணும்.
இது ரெண்டுக்கு நடுவில் வந்து ஒரு மனைவி வந்து நமக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும். ஸோ அந்த சப்போர்ட் வந்து சிஸ்டமாக எனக்கு கரெக்டாக இருப்பாள். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அதாவது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு காதலிக்கிறோம், அன்னைக்கு அழகாக பார்க்குறோம், அன்னைக்கு கல்யாணம் பண்ணுறோம், அன்றைய நாள் வாழ்கிறத விட்டுட்டு நம்ம சாக போகும்போது நம்ம எப்படி இருக்க போகிறோம், அன்னைக்கு எப்படி வீட்டில் இருக்க போகிறோம், அப்போ மன நிம்மதியோடு சாவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் தெரியுமா. அதுதான் முக்கியமாக தேவை. அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃபை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு அழகு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், இன்றைக்கி என்னென்னா இருக்கலாம். ஆனால் இதே 10 வருஷம் கழிச்சு இருக்குமா, இன்றைக்கி பணம் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் அதே 10 வருஷத்துக்கு இருக்கிறது இதே பணம், இதே அன்பு, இதே அறிவு, இதே பாசம் இருக்குமானா அது அந்த மனைவி நமக்கு மேலே காட்டுற அன்பில் தான் இருக்குது. ஆனால் இவர் எனக்கு காட்டுற அன்பில் இதோட இன்னும் 100 மடங்கு நாங்கள் நல்லா இருப்போம். முத்தம் அதுதான் முக்கியம். லவ் யூ மை பண்டாட்டி. Thank you, love you too, love you too. எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை பிறந்தான்னு சொன்னமே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க லைஃப்பில் ஃபிக்ஸ் அந்த மாதிரி ஆகிட்டாங்க. ஐயோ அதிக சந்தோஷத்தில் ஃப்ரம் பொண்ணுலேருந்து அம்மா அக்கா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுறதுன்றப்போ இன்னும் நிறைய கூடுதல் பொறுப்புகள் வந்துச்சு. அண்ட் வந்து என்ன சொல்றது, இன்னும் நான் வளர்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் வேற வந்துச்சு. அண்ட் அந்த டிரான்ஸ்ஃபர் ரொம்ப அழகா இருந்துச்சு, கியூட்டாகவும் இருந்துச்சு. அவருக்கு வரையும் ரொம்ப செல்லமாக ஒரு பிள்ளை நெஞ்சிலே போட்டு வளர்த்தாரு. இது அதுக்கப்புறம் பெரிய கஷ்டம், குடும்ப சூழ்நிலை இந்த காரணமாக நம்ம தான் பொறுப்பெடுத்தாகணுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வேலை பார்த்துட்டே படித்தது இந்த விஷயங்கள் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அங்கே அதான் சூழ்நிலை முட்டி மோதி தடுக்கி தாங்கி இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம். அதனால் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயமும் நல்லா இருக்கணும் தான். Mritu Towels from Ramraj, premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. Black Thunder, where fun never ends. ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம், தமிழ்நாடு. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்சஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.